ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் மெயினாக சொல்ல போகிறது அம்மாமாருங்களுக்கு தாய்மாருங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் பொண்ணுங்களை ரொம்ப பத்திரமா வளர்த்துங்க. குட்டி பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், 9th 10th 5th எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாலும் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும். எஸ்பெஷலி பொண்ணுங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்புறம் பொண்ணுங்களுக்கு தெரியாது, அந்த வயசு அப்படி இருக்குது. அதனால் தயவு செஞ்சு பொண்ணுங்க மேலே ஒரு கண்ணு வையுங்க. லவ் பண்ணுறேன்னு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் நல்லா லவ் பண்ணுவாங்க. கடைசீட்டில் அவங்களுடைய ஆம்பிஷன் என்னன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு ஊரை விட்டே ஓடி போயிடுவானுங்க, பரதேசிங்க. அதனால் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, பொண்ணுங்க தான் ஏமாந்து போயிடுவாங்க. அப்பா அம்மாவும் நம்பி இவன் பணக்கார பையன் பார்க்க அழகாக இருக்கிறான், கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு நினச்சி அவங்களும் சொல்லி ஒத்துக்க வச்சுக்குவானுங்க. அவனுங்களை அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்ம பொண்ணுடைய மான மரியாதை போயிடும். அதனால் தயவு செஞ்சு நானுடைய பேரண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி அம்மாங்களுக்கு சொல்கிறேன், எந்த பசங்களையும் நம்பாதீங்க. பொண்ணுங்களை கரெக்டாக படிக்க வைங்க, பசங்களையும் அவ்வளோதான் நல்லா படிக்க வைங்க. பசங்களை கூட குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா எவனுங்களையும் வீட்டுக்குள்ளே கேட்டு உள்ளே சேர்த்தாதீங்க. குடிச்சிட்டு வந்தானுங்கன்னா, ஏய் நீ வீட்டில் நீ தான்டா பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை நீ பார்த்துக்கணும், அப்பா அம்மாவுக்கு நீ தான் சம்பாரித்து கொடுக்கணும். நீ டெய்லி குடிச்சிட்டு வர்ற மாதிரி இருந்தால் உனக்கு சாப்பாடு இல்லை, வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புங்க. கரெக்டாக வழிக்கு வர்றானுங்க. நீங்கள் அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்து குடித்தா குடிக்கிறான், நம்ம புள்ளன்னு நீங்கள் சாப்பாடு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவன் 10 ரூபா கொடுக்க மாட்டான். அவன் சம்பாதிக்கிற அவனே அழித்து தீர்த்துருவானுங்க. இந்த மாதிரி தண்டப்பரதேசி தாயலுங்களெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க வீட்டில். அவனுங்களாம் பிள்ளைங்களே இல்லைங்க. அதே மாதிரி பொட்டை பிள்ளைங்கள பத்திரமா வளர்த்துங்க. அவங்க யாவனையோ நம்பி காலேஜ் படிக்கிறப்ப நம்பி போய் அநியாயமாக கெட்டு போயிடுவாளுங்க. கடைசியில் கஷ்டப்படுறது யார்? அம்மாங்க தான் கஷ்டப்படுறாங்க. அந்த வயசு நம்ப வச்சிரும். அப்படி அவன் பொண்ணுங்க மேலே தப்பு இல்லை, அந்த வயசு நம்ப வைக்கும். அவனுங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா ஊட்டி கொடைக்கானல் அங்கே எங்கன்னு போய் பொண்ணுங்களை ட்ரிப் போய் அவளுங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். இந்த பரதேசிங்க என்ன செய்வாங்க, குரூப் பண்ணிக்குவானுங்க. குரூப் பண்ணிவிட்டு அங்கங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க ஆசையை தீர்த்துக்கிட்டு கடைசீட்டில் என்ன பண்ணுவாங்க, அம்மா ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, அக்கா ஒத்துக்கல, தங்கச்சி ஒத்துக்கலன்னு சொல்லி ஊரே காலி பண்ணிட்டு ஓடி போயிடுவானுங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்ன பொண்ணு எவனான ஏமாந்தவன் தலையில் கட்டி வச்சுருவாங்க. ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதும் கஷ்டம்தாங்க. ஏன்னா 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் என்னென்ன கருமங்க பண்ணிச்சிங்களோ, அந்த பரதேசிங்க என்னென்ன பண்ணானுங்களோ, அப்புறம் எங்கேருந்துங்க குழந்தை பிறக்கும்? இப்படி தாங்க நம்ம பொட்டை பிள்ளைங்க வாழ்க்கையை நம்மளே வீணடிக்கிறோங்க. பொட்டை பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லி கரெக்டாக வளர்த்து நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அவங்க வயசில் அவங்களுக்கு தெரியாதுங்க. தயவு செஞ்சு என் பேச்சை ஒரு அம்மா மாதிரி அக்கா மாதிரி நினச்சி உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பத்திரமா பாதுகாத்து வளங்க. காலம் சரியில்லைங்க, யாரையும் நம்ப வேணான்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே சொல்லி வளர்த்துங்க. யாரையும் நம்பக்கூடாது. அப்பா அம்மா விட்டு யாரையும் நம்பக்கூடாது. அண்ணன் தங்கச்சிங்களை கூட நம்பக்கூடாது. உயிர் கொடுத்த அப்பா அம்மா மாத்திரம்தான் நம்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியே வளர்த்துங்க. சின்ன குழந்தையிலேருந்தே சொல்லி வளர்த்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.